கணேசபுரம் சுரங்க பாதையில் இரண்டாவது நாளாக மழைநீர் தேங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். டிட்வா புயல், அதன் தொடர்ச்சியாக நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இவற்றின் காரணமாக சென்னையிலே விட்டு விட்டு மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக நேற்று காலை தொடங்கிய அந்த மழை பொழிவு இடைவெளியுடன் கூடிய மழையாக இப்போதும் தொடர்கின்றது. இதன் காரணமாக சென்னையிலே வழக்கம் போன்று தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ள நீர் எங்கெல்லாம் தேங்குமோ அங்கெல்லாம் தேங்கி இருக்கின்றது. அதன்படிதான் இந்த வியாசர்பாடியினுடைய கணேசபுரம் பகுதி என்பது தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதி. இதை சுற்றிலும் பல கால்வாய்கள் இருக்கின்றன. பல்வேறு இடங்களில் பெய்யக்கூடிய மழை நீரும் வடிந்து செல்லக்கூடிய வடிகாலாக இந்த பகுதி எப்பொழுதுமே மழையின் பொழுது மாறிவிடும். அதற்கு ஏற்ப கணேசபுரம் பகுதியில் இந்த முறையும் அதிக அளவு தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. எனவே நேற்று மாலை முதல் இப்பொழுது வரை சென்னையிலே சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து அனுமதிக்கப்படாத ஒரே சுரங்கப்பாதையாக இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதை தான் இருந்து வருகின்றது. இப்பொழுது வரை 5 மோட்டார்கள் மூலமாக கிட்டத்தட்ட 100 HP திறன் கொண்ட மோட்டார்களை எல்லாம் எடுத்து வந்து மாநகராட்சி அதிகாரிகள் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான தொடர் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் ஏறக்குறைய ஒரு 24 மணி நேரத்தை தொட்டுவிட்ட பிறகும் இன்னும் தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்றி முடிக்க முடியவில்லை. இதன் காரணமாக வியாசர்பாடியினுடைய இந்த சுரங்கப்பாதை மட்டுமல்லாமல் இதை சுற்றிலும் இருக்கக்கூடிய எம்என் கார்டன், ஸ்டீவன் காலனி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் மழை வெள்ள நீர் இப்பொழுதும் முழங்கால் அளவு தேங்கி நிற்கின்றது. மாநகராட்சி அதிகாரிகள் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு மழை வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். என்றாலும் அவ்வப்பொழுது மழை பொழிவதன் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதியிலே வெளியேற்றப்படக்கூடிய வெள்ள நீருக்கு நிகராக மற்ற பகுதியில் இருந்து வரக்கூடிய வெள்ள நீர் சூழ்ந்து வருவதன் காரணமாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் ஒரு சிறிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்கின்றது. மக்கள் அனைவரும் தொடர்ந்து தங்கள் வீடுகளிலேயே இருக்கின்றார்கள். வீடுகளை விட்டு வெளியில் வந்தாலே சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் இருக்கின்றது. வியாசர்பாடியினுடைய தாழ்வான பகுதிகளில் இவ்வாறு இருப்பதன் காரணமாக கணேசபுரம் சுரங்கப்பாதையும் மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வியாசர்பாடியிலிருந்து புளியந்தோப்பு வழியாக மத்திய சென்னையை சென்றடையக்கூடிய சாலைகளுக்கு மாற்றாக வேறு சாலைகளைத்தான் பொதுமக்கள் பயன்படுத்தி செல்லக்கூடிய சூழ்நிலை தற்போது உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.